ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மதுரை பையனும் சென்னை பொண்ணும் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மதுரையில இருக்காரு. ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்காங்க. அவங்களால நம்ம ஹீரோவும் சென்னைக்கு வராரு. அவருக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை. அதனால அதுக்குண்டான எக்ஸாம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு கோச்சிங் சென்டரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காஃபி ஷாப் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கு. அதுக்குண்டான வேலைகளையும் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 3 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. மற்ற எபிசோட்லாம் அடுத்தடுத்த வாரங்கள்ல வரும். இந்த 3 எபிசோட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டீடைலிங்காவே காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவர், நம்ம ஹீரோயின் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயினோட கேரக்டர் இன்னும் முழுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிக்கல. மேலோட்டமா தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சூப்பராவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. மியூசிக்லாம் ரொம்ப ஃபீல் குட்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல வர காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. ஓவராலா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வெப் சீரிஸா வரும்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.